ஹாய், வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல். வாங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கிச்சனு. ஒரே ஷெல்ஃப்லேயே எல்லாமே முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரே கூடை, பாத்திர கூடை, அதுலேயே தட்டு, டம்ளரு, கரண்டிக, அப்புறம் பருப்பு கடையிற மத்து எல்லாம் இதிலே முடிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய வீட்டில் குடியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வைக்கிறதுக்கும் நமக்கு ப்ராடக்ட் எல்லாமே தேவைப்படுது. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புனா, தொந்தரவுக்கு மன்னிக்கணும், அதுக்குள்ளே கடைக்கு ஆள் வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புனா, பட்டாணி தேங்காய் அரைச்சி விட்ட குருமா மாதிரி வச்சுட்டு சாதம். இப்போ பாலை அடுப்பில் போட்டேன். எப்படின்னா, திடீர்னு இப்போ கடைக்கு ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு வீடியோவோ ஒரு எடிட்டிங் எதுவுமே பண்ண முடியாது. சரி, அதையும் சமாளித்து தான் நான் அந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். இப்போ பக்கத்து ஊரில் கும்பாபிஷேகம், ஏனாதி செங்கோட்டைன்னு சொல்லி கும்பாபிஷேகம் நினைக்கிறேன் தெரியல. இன்னும் யாரும் எனக்கு சொல்லலை, கடைக்கு வந்தவங்களும் யாரும் எதுவும் சொல்லலை. அதனால் அங்கே பாட்டு ஓடுது. இங்கேருந்து போகிறதாக பேச்சுறாங்க. அங்கே பிறந்து வளர்ந்தவங்க இந்த ஊரில் குடியிருக்காங்க. அவங்க திருவிழா தெருக்கு வருவாங்க. அதனால் அங்கே பாட்டு ஓடுது. யாராச்சும் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் திருவிழாவா என்னென்னு. ஆனால் பாட்டு ஓடுது. காலையிலேருந்து ஐயர்லாம் மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நான் கும்பாபிஷேகம் தான் நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. அதான் பாட்டு ஓடுது. இப்போ தான் குழம்பு ரெடி பண்ணேன். ஏன்னா கடைக்கு ஆள் வந்துக்கிட்டே இருக்கா. நான் குழம்பு வைக்கிற மாதிரி வீடியோ என்னால் இப்போதைக்கு எடுக்க முடியலை. அதனால் இன்றைக்கி நான் வச்சு முடிச்சுட்டு சரி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி நைட்டே ஊற வச்சிட்டேன். பட்டாணி இது நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், வெள்ளை சாதத்துக்கும் போட்டுக்கலாம். நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கையில் இப்படி இந்த அடுப்பை ஈர துணியை வச்சு தொடச்சிட்டே இருக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இல்லைன்னா யாராச்சும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு, என்னடி உன்னோட அடுப்பை இப்படி வச்சுருக்க. ஏன்னா கிராமம்ல கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அப்புறம் சாதம் தெரியுதா, வெள்ளை சாதம் இந்த வடித்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அப்புறம் பால் பாருங்க, பால் சரி காய்ச்சிக்கிட்டே பால் வந்துக்கிட்டே இருக்காங்க. சின்னது கடை தான், பிள்ளைங்க 1 ரூபா 2 ரூபா மிட்டாய்க்கு அதுக்கு இதுக்குன்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதையும் சமாளிக்கணும், நான் வீடியோவும் எடுக்கணும், டைமிங்க்கு வீடியோவும் அப்லோட் பண்ணணும். எல்லா கஷ்டமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் ஒரு குத்துவிளக்கு மேலே இருந்துச்சு, அதை எடுத்து விளக்கி வச்சேன். சரி அது அப்படியே, ஏன்னா நம்ம வைக்க லிக்விடெலாம் நிறையா இருக்கான். இருந்தாலுமே நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு வச்சோன்னா அப்படியே கருத்து போயிடுச்சு. எனக்கு பொருள் பித்தளை பொருள் கருத்து போனால் அது கோவமாக வருது. நல்லா விளக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவேன். இதை நான் இப்போதைக்கு விளக்கி வச்சுருக்கேன். அங்கே 2 விளக்கு இருக்குது, அதுவும் விளக்கணும். ஒவ்வொரு செவ்வாயும் விளக்கிடுவேன். முடிஞ்சால் விளக்க முடியாத நாட்களில் நான் அப்படியே வச்சுருவேன். சரி அப்புறம் விளக்கலாம் அப்படின்னு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் எங்களோட கிச்சனே. இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா வேலையுமே பார்த்துக்கணும். அப்போ வேலை முடிய அப்படியே ஒரு ஈர கிளாத் வச்சு அப்படியே தொடச்சிடுவேன். ஏதா நம்ம சின்ன இடம் தான், இதுக்குள்ளே நம்ம எப்படி புழங்குறோம் அப்படின்றது தான் இருக்குது. பால் காய போகுது. அம்மா இன்றைக்கி கோயிலேருந்து சுமங்கலி பெண்களுக்கு ப்ளவுஸ் விட்டும் திருமாங்கல்யம் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு கவரில் இருக்கும்ல அதுவும், அப்புறம் ஜாக்கெட் விட்டு இதெல்லாம் வச்சு தட்டில் வச்சு கொடுத்தாங்களாம். அப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி வளையல் கொடுத்தாங்களாம். அம்மா கொண்டு எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு நான் யூடியூப் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, நீ ஒரே மாதிரி வளையல் போட்டுக்கிட்டே இருக்காத, மாற்றி மாற்றி போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையலை கொண்டுட்டு கொடுத்தாங்க. எப்படி வேர்க்குது பாருங்கள், பால் காஞ்சிருச்சு. நீ அவங்க வந்துடுவாங்க, மாடை கட்டிட்டு நான் அடுத்து காஃபியை போட்டு கொடுக்கணும். பால் மட்டும்தான் இப்போதைக்கு காய்ச்சி வைக்க போகிறேன். இன்னும் வரல, மாடை ஊற்றிட்டு வருவாங்க, இன்னும் வரல. ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது, பயங்கரமாக வேர்க்கும். எத்தனை பேருக்கு கண்ணாடி வளையல் பிடிக்கும்? இந்த வளையல்லாம் பர்டிகுலராக வளகாப்பு டைமில் போடுவாங்க. நானும் நிறையா போட்டிருக்கேன். நல்லா இப்படி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது அது கேட்குமா, அதனால் கண்ணாடி வளையல் அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணாடி வளையல். விதவிதமான கலர்கள்லேயும் நான் வச்சுருக்கேன். அது எனக்கு நம்ம என்னங்கனக்குள்ளேயே வேலை ஆக்குறோம். வெளியில் பர்டிகுலராக எங்கேயாச்சும் போனால், கோயிலுக்கெல்லாம் போனால், தூரமான கோயில்களுக்கு போனால் போடுவேன். இங்கனுக்குள்ளே உள்ள கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த வளையல்லாம் நம்ம பெரும்பாலும் போட மாட்டோம். ஏன்னா வந்தோன்னே டபக்குன்னு கழட்டிடுவோம். வெளியிலனா ரொம்ப நாள் எடுத்து போகிறோம் பாருங்கள் கோயில். இப்போ 1 நாள் 2 நாள் ஆகுதுல, அந்த மாதிரி ரொம்ப தூரம் துறைகளுக்கு போகும்போது இந்த மாதிரி வளையல்லாம் போட்டுட்டு போகும்போது நல்லா அழகாக கலகலன்னு நல்லா சூப்பராக இருக்கும்.
பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காஞ்சிருச்சுன்னா அணைச்சி வச்சிட்டோம்னா அப்புறம் லைட்டாக சூடு பண்ணி காப்பியை போட்டு கொடுத்துக்கலாம். நான் கடைக்கு ஆள் வந்துடுவாங்களோன்னு வேக வேகமாக வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பால் காஞ்சிருச்சு பாருங்க. எனக்கு இங்கே இடமே இல்லைங்க. நான் எங்கே கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறது பாருங்கள். சுத்தமாக இடமே இல்லை. இவ்வளோதான் இடம் இருக்குது. இதுக்குள்ளே நான் கேமரா எப்படி செட் பண்ணவே எனக்கு இடம் இல்லை. என்ன பண்ணுறது, எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் ஒரு வெற்றி பாதையை வந்து நம்ம தொட முடியும். ஏன்னா கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கு வேல்யூவே நம்மளுக்கு வந்து தெரியாது. எல்லா சவாலையும் வந்து எதிர்கொண்டு தான் நான் அந்த சேனல்லையே ரன் பண்ணுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது எப்படி தான் எங்கள் கண்ணை தவறி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்தேன். சிம்மை கழட்டி போட்டோன்னே அப்படியே எல்லாமே ஒரு நாளில் அதனால் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசி எதையோ ஒன்று போட்டு ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வர அளவுக்கு நான் கொண்டுட்டு வந்து வச்சுருந்தேன். கடைசியில் ஃபோன் வந்து சூடாகிட்டே இருந்துச்சு இந்த ஃபோனு. சரி ஃபோனை மாற்றிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஒரு ஃபோன் வாங்கி, நான் அது டியூ தான், ஒரு ஃபோனை வாங்கி நான் வந்து சிம்மை மாற்றினேன். கடைசியில் பார்த்தா அதில் ஏற்கனவே ஒரு ஜிமெயில் ஐடி யார் ஓப்பன் பண்ணால் ஃபோன் கார்ட்லேயே ஓப்பன் பண்ணாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. அப்புறம் எங்கள் அத்தைம்மா சொன்னால் இது ஆல்ரெடி ஒரு ஜிமெயில் இதில் இருந்திருக்கு தாச்சி, அதில் தான் உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கும் போல இருக்குது. நான் ஒரு ஜிமெயில் ஐடி போட்டேன், அதில் வந்து இல்லை, அந்த சேனல் நான் அந்த ஜிமெயில் ஐடி நான் எடுத்துட்டேன் அப்படின்றா. ஒன்றுமே புரியலை. அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி விட்டதை வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடங்கிட்டோம், அதை வந்து எப்போவுமே பாதியில் விடவே கூடாது. நமக்கு எல்லா திறமையும் தெரியும், நமக்கு வீடியோ எடுக்க தெரியும், எடிட் பண்ண தெரியும். எதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை போடுவோம். கண்டிப்பாக நம்மளை சார்ந்த மக்கள், நம்ம மாதிரியே தெரிஞ்ச மக்கள் எதையோ ஒன்று வந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் வரதானே செய்வாங்க, நமக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தா எனக்கும் அந்த நம்பிக்கை மேலே ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்துச்சு. நீங்கள் யாரையும் எதையும் கேட்க வேணாம், இந்த சேனல்கிட்ட கேட்கணும் அந்த சேனல்கிட்ட கேட்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ரெகுலராக எப்பயும் என்ன பண்ணீங்களோ அதையே எடுத்து நீங்கள் வீடியோ கண்டினியூவாக போடுங்க. லாங் வீடியோ அதிகமாக போடுங்க. ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை போடுங்க. நான் வந்து இப்போ வந்து இந்த பாட்டு பாடி பின்னாடி பாட்டு ஓடுது, அதை நம்ம அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணுறோம்ல, அதை ட்ரை பண்ணேன். எனக்கு கொஞ்சம் வருது, பரவாயில்ல, சரி நம்ம அதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதெலாம் வியூஸ் நல்லா போகுது. ரெகுலராக ஒரு ஷார்ட்ஸ் எதையாச்சும் எடுத்து போடுவேன், அதில் கூட வியூஸ் போகல. இது சூப்பராக வியூஸ் போகுது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சரி பரவாயில்ல, இந்த வருங்க பால் காஞ்சு அடங்கிருச்சு. அப்படியே அடுப்பை குறைச்சி அப்படியே மூடி வச்சுருவோம். வேலை முடிஞ்சிச்சு. ப்ளீஸ் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத கமெண்ட் பாக்ஸில் என்னோடய ஷார்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப வேணும். எல்லோரும் கண்ணாடி வளையல் போடுங்க. கண்ணாடி வளையல் மாதிரி ஒரு மருதாணி போடுங்க. மருதாணி வச்சுட்டு நீங்கள் கண்ணாடி வளையல் போட்டு உங்கள் கையை நீங்களே பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறவங்கலாம் வந்து நம்ம கையை கவனித்து பார்ப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. நான் எப்போவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வளையல் போட்டு அது நான் மருதாணி வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதான் இன்றைக்கி ஏதாவது நான் என்ன செஞ்சேன்றதை நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளை சந்திப்போம்.